ஆளுநரை இங்க தமிழ்நாட்டுல எதிர்க்க வேண்டியது யாரு அப்படின்னா விஜய் தான். ஏன்னா, மற்ற கட்சி கொள்கைகளை விட விஜயோட கட்சி கொள்கையில தான் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர்ன்னு உள்ள ஒரு லைனே வச்சிருக்காரு. ஆளுநரை நாங்கள் நீக்குவோம்னாங்க. ஆனா அவங்க ஆளுநருக்கே போய் மனு குடுப்பாய்ங்க. தற்குறிங்க. இப்ப இந்த ஆளுநர் எந்திரிச்சு போயிருக்காரு. நீ என்ன சொன்ன, நாளைக்கு நான் ஆட்சிய பிடிக்க போறேன். எனக்கும் இந்த நிலைமை வரலாம். ஆளுநர் செய்தது தவறு. சட்டமன்றத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி எம்.எல்.ஏக்களுக்கு மட்டுமே உள்ள பேசுவதற்கு அனுமதி இருக்கு. அதை மீறி ஒருத்தர் பேச அனுமதி இல்ல. இதுதான் ப்ரொசீஜர். இதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லி பேச வேண்டியது விஜய். விஜய்ட்ட போய் இன்னைக்கு சட்டமன்றம் நடந்துச்சுன்னு கேட்டா, சட்டமன்றம் எந்த ஸ்டேட்டோடது? கேரளாவா? ஆந்திரா நடந்துச்சா? அப்படின்னு கேட்பாரு. இல்ல இன்னைக்கு ஆளுநர் வந்திருக்காரு. ஆளுநர் பேர் என்னன்னு கேட்பாரு. அந்த அளவுக்கு தான் ஒரு பார்ட்டி. ஆனா நம்ம ஆளுநர்லாம் நம்ம இல்ல இருக்கக்கூடாதுன்னு நம்ம கொள்கையில வச்சிருக்கோம். அப்படியா வச்சிருக்கோமா? அப்படின்னு கேட்பாரு. நீங்க இவங்கள பெருசா போர்ட்ரேட் பண்ணி இவங்க ஒரு பெரிய அரசியல்வாதி. இவங்க ஒரு பெரிய மெச்சூர்டான ஆள் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு டம்மி பீஸ். ஒண்ணுமே தெரியாத ஒரு டம்மி பீஸ். அன்கான்ஷியஸா இருக்கக்கூடிய ஒரு டம்மி பீஸ் அவ்வளவுதான்.